ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். மிச்சமான 3 சப்பாத்தி இருந்தால் போதும், சூப்பரான சுவையான ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்வீட் பண்ணலாம். வெறும் 10 நிமிஷம் இருந்தால் போதுங்க. வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் இந்த ஸ்வீட்டை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என்னடா இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமேன்னு நினைக்காதீங்க, ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக பண்ணிடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது நேற்று வச்ச சப்பாத்தி தான். இது வெறும் 3 இன்க்ரீடியண்ட்டில் தான் பண்ண போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா தான் எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் உங்களோட பர்ஃபி டேஸ்ட்டில் இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும். நான் லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி ஒரு 3 எடுத்திருக்கேங்க. சப்பாத்தி ரொம்ப வரன்னு இருக்கக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணுங்க. இதை நம்ம மிதமான சூட்டில் இருக்கிற எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க போகிறோம். எண்ணெயில் போடுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நம்ம ஏர் ஃப்ரையரில் கூட போட்டு எடுத்துடலாம். நல்லா மொறுன்னு ஃப்ரை பண்ணுற மாதிரி ஒன்றா போட்டு எடுத்துக்கோங்க. நான் 2 போடுவேன், எனக்கு ப்ராக்டிஸ் இருக்கிறனால நான் 2ஐயும் ஒட்டுக்கா போட்டு அப்படியே திருப்பிடுவேன். இதுலேயே நல்லா அந்த மொறுமொறுப்பு தன்மை வந்துடும். இந்த ரெசிபி கடையில் நம்ம வாங்குகிறோம்ல பர்பி, அதே டேஸ்ட்டில் இருக்குங்க. ரொம்ப செலவே இல்லாமல் சிம்பிள் அண்ட் ஈஸியாக நீட்டாக பண்ணி முடிச்சிடலாம். கேஸை லோ ஃப்ளேம்லேயே வச்சு சப்பாத்தியை திருப்பி போட்டுட்டிங்கன்னா நல்லா கறக்கு முறுக்குன்னு ஆகணும் சப்பாத்தி. அது வரைக்கும் வெயிட் பண்ணணுங்க. இப்போது நல்லா டீப் ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். எண்ணெயை கம்ப்ளீட்டாக ட்ரைன் பண்ணிவிட்டு ஒரு வடிகட்டியில் எடுத்து வச்சுருங்க. எண்ணெய் கம்ப்ளீட்டாக இறங்கிடும். இந்த ரெசிபி பண்ணுறக்கு நம்ம அதிகமாக நெய்யோ வேறு எதுவுமே சேர்த்து வேண்டாங்க. இதில் இருக்கிற எண்ணெயே போதுமான அளவு. நான் 1 கப் பச்சை நடக்கடலை எடுத்திருக்கேன். பச்சை நடக்கடலையை நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கணும். நம்ம ஃப்ரை பண்ணும்போதே அதோட டெக்ஸ்சர் தெரியுது பாருங்க. இந்த அளவில் வர வரைக்கும் நல்லாவே ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சிடணும். நம்ம நடக்கலை எல்லாம் சேர்த்தும் போது இந்த ரெசிபிக்கு எக்ஸ்ட்ராவே டேஸ்ட் கொடுக்குங்க. டைம் இருக்கும்போது இதை செஞ்சு பாருங்க, வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் கூடவே ஒரு 10 முந்திரி சேர்த்துறேன். நான் முழு முந்திரியாக சேர்த்துறேன், நீங்கள் உடச்ச முந்திரியாக இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இதையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்ல பொன்னிறம் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்து அதையும் தனியாக வச்சிடணும். கூடவே டேட்ஸ் ஒரு 5 பீஸ் போட்டிருக்கேங்க. பெரிய டேட்ஸாக இருக்கிறனால நான் 5 போட்டிருக்கேன். சின்னதாக இருந்ததுன்னா அதோட கொட்டையை நீக்கிட்டு ஒரு 7-8 போடுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லாவே ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வறுத்த சப்பாத்தியை கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் 1க்கு 2 பிச்சு போட்டு அதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் போட்டு அடித்தா ஃபைன் பவுடராக ஆகிடும். நம்ம வெதுப்பாக இருக்கிற சூட்லெல்லாம் போடவே கூடாதுங்க, ஏன்னா அப்புறம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரியே இருக்கும். கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் போட்டோன்னா நல்ல மொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். கூடவே நம்ம வறுத்தோம் இல்லையா நட்ஸ், அதையும் இது கூடயே போட்டு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணுங்க. பார்க்கவே அந்த பர்பி டெக்ஸ்சரில் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். செய்யறது கூட ரொம்ப சுலபம் தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு பேனில் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காம 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேங்க, அதாவது 50 கிராம் அளவுக்கு சர்க்கரை. இதில் நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்தக்கூடாது. அதோட ஹீட்லேயே நல்லா இலக்கம் கொடுக்க ஆரம்பிக்குது பாருங்க. கொஞ்சமாக அது மெல்ட் ஆகிறது நமக்கு தெரியும். நம்ம கை விடாமல் கொஞ்சமாக கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறது தெரியும். இதை அப்படியே கலக்கி விட்டுட்டே இருங்க. ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்படியே விட்டுட்டோன்னா அடி பிடிச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தேன் கலரில் வந்திருக்கும். சைடெல்லாம் எடுத்து விட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இந்த டெக்ஸ்சர் வந்த உடனே நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடணும், இல்லைனா அந்த தீஞ்ச மாதிரி ஒரு ஸ்மெல் வருங்க. இப்போ கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் கழித்து மறுபடியும் கேஸை ஆன் பண்ணிவிட்டு 1 கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். நான் பால் ஏடோடு சேர்த்திருக்கேங்க. இப்போ மறுபடியும் நம்ம கேஸ் ஆன் பண்ணியிருக்கிறனால அந்த பாலோட அந்த சுகரும் நல்லாவே மெல்ட் ஆகி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும். இதை நல்லா கட்டி தட்டாமல் கிளறி விட்டுருங்க. இந்த ரெசிபிக்கு டேஸ்ட் கொடுக்கறதே இந்த கேரமல் மில்க் தாங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம கிளற அதோட வாசனை சும்மா கமன்னு இருக்குங்க. இந்த ரெசிபியை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். நம்ம லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியில் தான் செஞ்சுருக்கோன்னா யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஃபைனாக அரைச்ச பவுடரையும் இது கூடவே சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூளையும் சேர்த்து பெரட்டி விடும்போது கமன்னு வாசனை வரும். ஒரு தடவை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப செய்வீங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நல்லா கலந்து விடணும். லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 மினிட்ஸ் வச்சு எல்லா பக்கமுமே அந்த கேரமல் மில்க் படுற மாதிரி கலந்து விட்டுட்டிங்கன்னா பார்க்கவும் நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. செய்யும் போதே அதோட வாசனையை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இப்போ எல்லா பக்கமுமே கலந்து விட்டு நல்லா கெட்டி தட்டிடுச்சு பாருங்கள். இது வரைக்கும் லோ ஃப்ளேமில் நல்லா பெரட்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா வேலை முடிஞ்சதுங்க. நம்ம பெரட்டும் போது ஒரே டைரக்ஷனில் பெரட்டினோன்னா அது பார்க்கவும் ஈவனாக ஒரே மாதிரி இருக்குங்க. ஸ்வீட்டோட கலர் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக
இருக்குது. நம்ம கடைகளில் பர்ஃபி எல்லாம் வாங்குவோம்ல, அதே மாதிரி இருக்குங்க. நம்ம சிம்பிளாக ஈஸியாக வேண்டான்னு தூக்கி போடுற சப்பாத்தியில் ஒரு ஸ்வீட் ரெசிபி எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒவ்வொரு பைட்லேயும் அந்த டேஸ்ட்டை நம்ம ஃபீல் பண்ண முடியும். சாப்பிட்றக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம வாழை இலை அப்படி இல்லைன்னா ஒரு பட்டர் ஷீட்டில் இந்த நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மிக்சரை போட்டு அப்படியே டேப் பண்ணி விடணும். இது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் போட்டிங்கன்னா வேலை ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும். செட் ஆகிறதுக்கு மட்டும் ஒரு 20 மினிட்ஸ் விட்டாலே போதுங்க. இப்போது ஒரு அகலமான தட்டோ அப்படி இல்லை இந்த மாதிரி ஒரு ட்ரேவோ எடுத்து நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க. ஓரங்களில் நம்ம போட்டு டேப் பண்ணும்போதே எடுத்து விட்டுட்டிங்கன்னா பார்க்குறக்கும் ஈவனாக இருக்கும். சூப்பராக சுவையாக இருக்குங்க. இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறமேன்னு நினைக்காதீங்க. இந்த ரெசிபி அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஸ்வீட் பிடிக்கும் ஆனால் அது பண்ணுறதுக்கு தான் பிடிக்காது அப்படின்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சுட்டிங்கன்னா அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 20 மினிட்ஸ் நான் செட் பண்ண விட்டுட்டேன். இதுக்கு மேலே நம்ம இஷ்டம் போல் ஏதோ ஒரு நட்ஸை தூவி வீட்டில் வந்தவங்களுக்கு கூட கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. டேஸ்ட்டும் அவ்வளோ அல்ட்டியாக இருக்கும். கடையில் வாங்குற மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள் பர்ஃபி. நான் இதுக்கு மேலே கொஞ்சம் பாதாமை துருவி போடுறேங்க. பார்க்குறக்கும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சுட்டிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.